கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் ஏற்கனவே நம்ம வந்து சிம்மத்துக்கு சொல்லும்போது இதையும் அது மாதிரி தான் சொல்லணும். பய உணர்வுகள் மனசில் இருக்கும். திருமண சம்பந்தமான விஷயங்களில் எனக்கு இவாளுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனாலும் பரவாயில்ல, சரி ரைட் அப்படிங்கிற மாதிரி சிலது பெற்றோருக்காகவும் இல்லாத மற்றவங்களுக்காகவும் விட்டு கொடுத்து போகிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். கூட்டு தொழிலில் கூட்டு சேரக்கூடிய நபர்கள்ட்ட கவனம் என்பது தேவை. அதுமாதிரி கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒரு விஷயத்தை பற்றி படிச்சுட்டே இருப்பில் தெரிஞ்சுட்டே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, கெமிக்கல் சம்மந்தமாக, கெமிஸ்ட் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இன்னும் ஸ்பீடாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். மறைமுக எதிரிகள் உங்களை சுற்றி இருப்பாங்க, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, பின்னாடி போய் உங்களை பற்றி வத்தி வச்சுருவாங்க, பின்னாடி போய் உங்களை பற்றி பேசுவாங்க. அதை கேட்கும் பொழுது நமக்கு என்னடா அது, என்னை பற்றி இப்படி நினைக்கிறாள், இப்படி பேசுகிறாளேங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இத்தனை நாள் இருந்தக்கூடிய சில விரயங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும். அதே மாதிரி நல்ல ஞான மார்க்கத்தில் போவீங்க, பெரிய பெரிய மலை கோயிலுக்கு போவீங்க, பெரிய பெரிய சித்தர்கள் ஞானிகள் இவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மனசில் தோணக்கூடியதாக இருக்கும், தெரியக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் தோணக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஹெரிடிட்டி ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பு சட்டுன்னு மாற்றிடப்படாது. கன்னிராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா காளஹஸ்தி போயிட்டு வரதும், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விநாயகர் பெருமானும் துர்க்கை அம்பாலும் தொடர்ந்து கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்.